ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் 2 ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு இருந்த பச்சைப்பயிறு ரெசிபியும் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கேரட் பிரியாணி ரெசிபியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்களோட லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சூடாக சாதம் பண்ணியிருக்கேன். அது கூடவே குழம்பு வந்து பச்சைப்பயிறு கடைஞ்சிருந்தேன். பச்சைப்பயிரோட கலர் மாறாமல் ரொம்ப சூப்பராக எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1 கப் பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 4 பல்லு பூண்டு, 8 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு தக்காளி நிறையா சேர்த்துக்காதீங்க பச்சைப்பயிருக்கு. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பச்சைப்பயிருக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் புளியை சேர்த்துக்கிட்டு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு லிட் போட்டு 4லிருந்து 6 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டீங்கன்னா பாசிப்பயிறு பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி கம்மியாக இருந்தால் அப்படியே மசிச்சுக்கோங்க, இல்லைனா தண்ணி எடுத்து வச்சுட்டு மசிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக மசிக்காமல் ஓரளவுக்கு 1-2 மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பாசிப்பயிருக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கடைஞ்சி வச்சுருக்க பச்சை பயிரில் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பச்சை பயிரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா ஆம்லேட் தான் வச்சுருந்தேன். பிளெயின் ஆம்லேட் தான். முட்டையில் வந்து பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் உப்பு, பெப்பர் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ சூப்பராக இருக்கும் பச்சைப்பயிருக்கு இது வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு. நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பச்சைப்பயிறு வந்து கலர் சேஞ்ச் ஆகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் கெட்டி தயிர். ஸோ எங்களோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து கேரட் பிரியாணி பண்ணியிருந்தேன். இது வந்து துருவி சேர்த்து செய்கிற பிரியாணி, ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 பாட் மீல் தான், சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ கேரட் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பிரியாணி ஸ்பைசஸ் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷி ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பெருசாக துருவிக்கோங்க கேரட்டை. அந்த கேரட்டையும் சேர்த்துட்டு கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ், ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கேரட் பிரியாணி ரெடிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் ஃப்ரை பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா ரெசிபிஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.